11ஆம் வகுப்பு வணிகவியல் தேர்வினுடைய பி கொஸ்டின் ஒரு மதிப்பெண் வினாவிடை போடப்பட்டுள்ளது. மாணவர்கள் அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதல் கேள்வி, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் வர்த்தகத்தில் மேம்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2006. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். மொத்த வியாபாரம். அதிக அளவு அபாயத்தை கொண்டது. உற்பத்தி தொழில். ஒரு குறிப்பிட்ட வகை பொருட்களை விற்கும் சில்லறை கடைகள். ஒரே வகை பண்டக காப்பகங்கள். பின்வருவனவற்றுள் நபர்களில் யாரால் ஒப்பந்தம் நிறைவேற்றப்படும்? இவை அனைத்தாமால் நிறைவேற்றப்படும். பழங்கள், காய்கறிகள் போன்ற அளவுக்கூடிய பொருட்கள் சேமிப்புக்காக குளிர்பதன பண்டக காப்பகங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இந்திய ரிசர்வ் வங்கியின் உண்மை நேர மொத்த தீர்வக அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 2013. வியாபார நிலையங்களில் 2 வகைப்படும். ஒரு வருடத்தில் ஈட்டப்பட்ட வருமானம் அடுத்த வரி விதிக்கப்பட்டால் அது மதிப்பீட்டு ஆண்டு. பிரிவினற்றில் எது பழமையான வியாபார அமைப்பு வடிவம்? தனியார் வணிகம். அயல்நாட்டு பத்திர வெளியீட்டு உரிமை தரும் ஆவணம் வைப்பு ரசீது. ஏபிசி ஒப்பந்தப்படி ரூபாய் 50,000 சி என்பவருக்கு செலுத்த வேண்டும். சி என்பவர் இறந்துவிட்டால் அது சிக்கு எவ்வாறு செலுத்தப்படும்? சியின் கூட்டாளியுடன் சேர்ந்து ஏபி மற்றும் ஆகியோர் ஒப்பந்தத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். செலுத்து சமநிலையில் வெளிக்காட்டுவது. ஏற்றுமதி இறக்குமதியோடு அதிகமாக இருந்தால் ஒரு பொது காப்பீட்டு வகையை சார்ந்தது அல்ல. ஆயுள் காப்பீடு. பயிற்சியின் முக்கிய நன்மை செலவுகளை குறைத்தல். சரக்கு மற்றும் சேவைகள் என்பது மறைமுக வரி. அரசு நிறுவனங்களின் முதன்மையான நோக்கம் மக்களுக்கு சேவை செய்வது. கப்பல் தலைவரால் பொருட்களை பெற்றுக்கொண்டதற்கு ஆதாரமாக வழங்கப்படும் ரசீது கப்பல் ரசீது. பின்வருவனவற்றுள் எது வியாபார நடவடிக்கையின் சிறப்பு இயல்புகள் இல்லை? சம்பளம், கூலி. இருதரப்பு ஒப்பந்தம் மூலம் விடுவிக்கப்படுவது மேற்கூறிய அனைத்தும். மாணவர்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்தடுத்து கணக்கு பதிவுகளுக்கு முக்கிய வினாக்கள் கணக்கு எல்லாம் போட்டு காட்டப்படும். அனைவரும் தேர்வில் வெற்றி பெறுவது நம்ம சேனலில் முக்கியமான நோக்கம். நன்றி.